சட்டப்பேரவையில் விதிகளுக்கு புறம்பாக ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கூறி அதனை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருச்சியில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். தற்போது அங்குள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க, ஸ்டாலின் தலைமையிலான போராட்டத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதுமே மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று உண்ணாவிரத அறப்போராட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தற்பொழுது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் ஸ்டாலினுடன் இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது சரியாக 9 மணிக்கு துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே ஒரு 8:50 மணிக்கு ஸ்டாலின் மேடைக்கு வந்துவிட்டார். அதைத் தொடர்ந்து மற்ற நிர்வாகிகளும் முக்கிய நிர்வாகிகளும் இங்கு வர துவங்கினர். தற்பொழுது உண்ணாவிரதமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உண்ணாவிரதமானது ஒரு திருச்சி மாவட்டத்துக்கே உரிய உண்ணாவிரதம் என்ற வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள், இந்த 2 மாவட்டங்களை சேர்ந்த திமுகவினர் மட்டும்தான் இங்கு உள்ளனர். அந்த திமுகவின் முன்னாள் அமைச்சரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான KN நேரு மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர்களான காடுவெட்டி தியாகராஜன் ஆகியோர் தான் இங்கு ஸ்டாலினுடன் அமர்ந்திருக்கின்றனர். அதை தவிர மேலும் திமுகவின் ராஜ்யசபா எம்பியான சிவா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். மேலும் தோழமை கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அமர்ந்திருக்கிறார். இதே போல பல்வேறு அமைப்புகள் சார்பாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் தற்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கின்றனர். குறிப்பாக விவசாய சங்கத்தை சேர்ந்த 6 ஏரி பாசன சங்க தலைவர் விஸ்வநாதன் மற்றும் வீரமுத்திரையர் பேரவையுடைய தலைவர் செல்வகுமார், கொங்கு பேரவையுடைய தலைவர் தேவராஜன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் தோழமை அமைப்புகள் சார்ந்தவர்கள் இங்கு போராட்டத்திற்கு இந்த ஆதரவு தெரிவித்து அமர்ந்திருக்கின்றனர். விஜயகோபால், இப்போ திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் நேற்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் பொதுமக்களும் இளைஞர்களும் அதிக அளவில் பங்கேற்று ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில திருச்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் இளைஞர்களும் பொதுமக்களும் பங்கேற்று இருக்கிறார்களா? இந்த போராட்டத்தில் செயல் தலைவர் திரு ஸ்டாலின் எப்போது உரையாற்றுகிறார்? மிக முக்கியமான கட்டத்தில் இவர்கள் திமுக என்பதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தற்பொழுது இளைஞர்களை முக்கியமாக இவர்கள் அழைத்திருந்தனர். கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக அதிக அளவில் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனவே இளைஞர்களை பொறுத்தவரை தற்பொழுது ஸ்டாலின் முன்புறமே அவர் அமர்ந்திருக்கும் மேடையின் முன்புறமாக இரு மருங்கிலும் இளைஞர்களுக்காக மட்டுமே தற்பொழுது இருக்கைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் முழுவதுமாக அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் இந்த பகுதியில் அமர்ந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த பகுதியில் அமர்ந்திருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்குமே ஒரு உரிய மரியாதை அளிக்கப்பட்டு அவர்கள் இருக்கை அளிக்கப்பட்டு அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் இளைஞர்கள் பொறுத்தவரை இங்கு கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதை தவிர திமுகவினர் ஏராளமான திமுகவினர் குவிந்திருக்கின்றனர். குறிப்பாக அவர்களுடைய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஆதரவு தொழிற்சங்கங்கள் SRME உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் இங்கே பங்கேற்றிருக்கின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டமான தற்போது அமைதியாக அறவழியில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் சரியாக மாலை 5 மணிக்கு தனது உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்வார் என்று தெரிகிறது. அதன் பிறகே உண்ணாவிரதம் நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு மணி நேரமாக இங்கிருந்து தமிழக சட்டசபையில் அன்று நடந்த நிகழ்வு குறித்து மிக ஒரு விரிவான உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேமா, மாவட்ட தலைநகரங்களில் இன்று திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருச்சியில் திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் வழங்க கேட்டோம்.